ஹாய். எங்கள் ஊரில் வந்து நல்ல மழை இன்னைக்கு. கரண்டெல்லாம் போயிட்டு இடி மின்னல். அதனால் வந்து ஆமாம், மழை வந்ததுனால உனக்கு பயமாக இருக்கா? மழை வந்ததுனால வந்து பயமாக இருக்கான். அதாவது இந்த வீடியோ இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்கிட்ட வந்து கிஃப்ட்டு கொடுத்தீங்களே, கிஃப்ட் நீங்கள் எப்படி வாங்கினீங்க, அதெல்லாம் நீங்கள் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிஃப்ட்டு வந்து இது பொதுவாக வந்து நான் வாங்கவே இல்லை. எனக்கு வாங்கவும் முடியாது. வேணால் நான் வந்து வீட்டை விட்டு கிளம்புனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவ எங்கேயோ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, கிஃப்ட்டு வாங்க தான் போகிறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். நான் இது வரைக்கும் தனியாக போனதும் கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு டவுட் வந்துடும். யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரங்களுடைய தம்பிகிட்ட கொடுத்து விட்டேன், இந்த மாதிரி வாங்கி தருவீங்களான்னு. மறுத்து பேசாமல் வாங்கி தந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த கிஃப்ட்டு வந்து வந்து அவங்க வாங்கி தான் கொடுத்தாங்க. இதை பேக் பண்ணோம் இல்லையா, கிஃப்டாக வந்து நம்ம பேப்பரில் வந்து மடக்கினா தானே நல்லாயிருக்கும். பேப்பருக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமிக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு 2 பேப்பர் வாங்கிட்டு வா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை, ஏகப்பட்ட மழை. மதியத்துலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்து நைட்டு வரைக்கும் மழையே விடலை. அதனால் எல்லாமே வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை கிஃப்ட்டு கொடுக்குறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தோணுச்சு. சரி எப்படியோ வாங்கிட்டேன், இதை பேக் பண்ணுறதுக்காக அப்படின்னு முத்துலட்சுமிகிட்ட சொல்லியிருந்தேன். அவள் கிஃப்ட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்தா. அவளே நினச்சி தான் கொண்டு வந்திருந்தா, மழையில் நினச்சி தான் கொண்டு வந்திருந்தா. சரி பரவாயில்ல, அவங்கெல்லாம் ப்ரோக்ராம் கிளம்புனாங்க. இந்த நேரத்தில் நம்ம கிஃப்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி படப்படான்னு 2 பேரும் உட்காந்து அவள் கிஃப்ட்டு மடக்கிட்டு இருந்தா. நான் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். முத்துலட்சுமி இதில் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருந்தா. முத்துலட்சுமிக்கும் எனக்கு வந்து நன்றியை வந்து சொல்லியே ஆகணும். நன்றி முத்துலட்சுமி. அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும், சட்டை வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ வாட்ச்சு அளவு கொடுத்து விட்டேன். அதனால் வந்து கரெக்டாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சரியாக இருந்துச்சு. சட்டையும் வந்து சைஸெல்லாம் கரெக்டு தான். நான் கொடுத்த சைஸ்லாம் என்ன இந்த இது கொஞ்சம் அது நீளமாக இருந்துச்சு. அது போட்ட அப்புறமா அது எப்படி சொல்ல, கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி தாத்தா மாதிரி இருந்துச்சு. சரி என்ன செய்ய, அந்த கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. என்ன செய்ய, நம்ம கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆகுது, நான் ஒரு நாள் கூட கிஃப்ட் பண்ணதே கிடையாது. சரி பரவாயில்ல, லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பாய்.